Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டு ப்ரீசெட்டுக்குமே வந்துட்டு பாஸ்வேர்டு இருக்குது. வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு லெட்டராக வந்துட்டு பாஸ்வேர்டை வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக போட முடியும். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ரீசெட்டோட ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த பீட் மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே தெரியும் பீட் மார்க் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட இமேஜஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாங் எடிட் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் வந்துட்டு ஆரோ மார்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பீட் மார்க்கில் வந்து போயிடும். ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதில் போயிடும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்துட்டு 4th ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து கட் ஆகிடும். ஸோ அதாவது அந்த ரெட் மார்க் எங்கே இருக்கோ அது வரைக்கும் கரெக்டாக வந்து கட் ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த ரெட் மார்க்கில் வைக்கணும்னு இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரெட் மார்க்லேயே வந்து அது கொண்டு போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு இமேஜஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் இமேஜும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அதே மாதிரி அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ரெட் லைனுக்கு வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் அகைன் கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போகும். ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். தென் எந்தெந்த இமேஜஸ்க்கு எந்தெந்த எஃபர்ட் ஆட் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு செகண்ட் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு 2 எஃபெக்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ண எஃபர்ட்ஸை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே லைனாக வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. எந்த இமேஜ் வரைக்கும் அதை பேஸ்ட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இமேஜஸ்க்கும் இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ எந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 14.05 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும், ஓகே? இந்த இமேஜ்க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் லைனாக ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்துட்டு இந்த இமேஜ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைனாக வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அலைன்மெண்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 14.05 இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் லைனாக வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த 14.05 இருந்துட்டு நம்ம வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டாக இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அந்த 14.05 நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணது எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் வர எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 14.05 வரைக்கும் ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா இமேஜஸ்மே இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பீட் ஷேக் எஃபெக்ட்லாம் வந்துட்டு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. போயிட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வீடியோவோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க இந்த டெம்ப்ளேட்டை. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.